கோணப்புளியங்கா பொரிக்க போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. அங்க போறோம். கோணப்புளியங்காவை பொரிக்க கொடூரமான காட்டுக்குள்ள வந்துருவோம். பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஆயுதம். வாங்க அப்படியே உள்ள போங்க. இதோ 1-2 காய் இருக்கா மக்களே, இங்க இருக்கு பாருங்க. கமான் கமான், கையிலே காய்ச்சி பிடிச்ச வசந்த் வாழ்க. இங்க காய்ஸ், இங்க பாருங்க, சிவப்பு கலர்ல ஒரு காய் பார்த்து மாசா புரியுங்க. வாங்க அவ்வளோதான் லட்டுக்காய்மாங்க. இதான் லட்டுக்காய். இந்தாடா சோறு நல்லாதான் சாப்பிடு. சூப்பரா இருக்குங்க மக்களே, வேற மாதிரி. ரொம்ப நாள் நினைச்சிட்டே இங்க வரணும்னு நம்ம தம்பிங்க மூலமா. இந்த பையனப்பாம போக மாட்டோம், இந்த பையனப்பாம பார்த்துட்டே இருக்கான் காய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இவன் தடுமாறிட்டு இருக்கான், நாங்கெல்லாம் தடமாறிக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம பையன் தான் பொறிக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன். பட்டாய கிளப்பிட்டு பொறிச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு. நம்மளால தான் பொறுக்கவே முடியல. பொதுவாக இந்த மாதிரி ஜாலியாக பசங்களோட ஃப்ரெண்ட்ஸாக போகும்போதும் செம என்ஜாய்மெண்ட்டாக இருங்க. பொறிச்சா லட்டு காய் தான், மற்ற காயெல்லாம் கையில் கூட தோறதுலாம் பார்த்துக்கலாம். செமையாக இருந்துச்சுங்க. அது ஆற்றுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் வேற மாதிரிங்க. சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லணும். அப்படியே பொறிச்ச காயெல்லாம் ஆற்றுல போட்டு கழுவிட்டு செமையாக தண்ணியை வடித்து கவருக்குள்ளே போட்டு பங்கு பிரிக்க ஆரம்பிச்சா என்னென்ன ஆபத்துக்கு வருது. கோடை காலம் வந்துட்டாலே எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஆற்றுல குளிக்கிறதாகட்டும், இல்லை கிணத்துல போய் குதிக்கிறதாகட்டும், இல்லை நொங்கு பொறிச்சு சாப்பிட்றதாகட்டும், இந்த மாதிரி கோண பிள்ளைங்க பொறிச்சு சாப்பிட்றதாகட்டும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. பசங்களாம் சேர்ந்து விளையாடும் போது, இந்த மாதிரி ஜாலியாக எங்கேயாச்சும் சுற்றும் போதெல்லாம் தான் காசு பணத்தை பற்றின கவலையோ வீட்டை பற்றின வறுமையோ எதுவுமே தெரியாதுங்க. உச்சி வெயில் மண்டையை பொழந்தாலும் சந்தோஷம் சும்மா உச்சியில் நிற்கும். அப்படி இருப்போம். இது எல்லாத்த விட கூட்டா சேர்ந்து பொரிச்ச காயும் பொறுக்கின காயும் பங்கு பிரிக்கும் போது வர சண்டையில் இருக்க சந்தோஷம் இருக்கும் பாருங்க. சே, அதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி சின்ன வயசுல எத்தனை பேர்லாம் பங்கு பிரிச்சு கூட்டா சேர்ந்து நிறைய சேட்டை பண்ணிருக்கீங்க? அதுவும் முக்கியமா கோண பிள்ளைங்க எத்தனை பேருக்கு பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு வழியா பையன் நப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோல பார்க்கலாம். போய் சாப்பிடணும். டாடா பாய்.